ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டோரிஸ் பை காயு. ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. என்னென்னா நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன், ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. பொதுவாக நம்ம பிஸ்னஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டா அவ்வளோ சீக்கிரம் யாரும் நமக்கு ஆர்டர்ஸ்லாம் எதுவும் தரமாட்டாங்க. மோஸ்ட்லி நமக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து மட்டும்தான் வரும். மற்றபடி தெரியாதவங்க யாரும் அவ்வளோ இயர்லியராக ஆர்டர் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படி எனக்கு வந்த ஆர்டர் தான் என் அக்கா பையன் கொடுத்தது. நான் சாம்பிளுக்கு ஒரு ப்ரௌனி செஞ்சு சாம்பிளுக்கு ஒரு 2 பீஸ் மட்டும் கொடுத்தேன். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரே புகழ்ந்து தள்ளிட்டான். அவனுக்கு அதை டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு போல். உடனே கால் பண்ணி, சித்தி என்ன ஒரே ஒரு பீஸ் கொடுத்துருக்கீங்க, அது எனக்கு எப்படி தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னான். நீ வேணால் ஆர்டர் பண்ணடா, நான் வேணால் செஞ்சு கொடுக்குறேன்னு சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். உடனே ஒரு 500 கொடுத்துல எனக்கு அதே டேஸ்ட்டில் ப்ரௌனி வேணும்னு சொன்னான். அவனுக்கு நான் சாம்பிள் கொடுத்த பீஸ் ராகி ப்ரௌனி. ஆனால் இப்போ நான் மைதாவில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி ராகியில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ராகி அண்டு வீட்டில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பேக்கரி ஸ்டைலில் மைதா யூஸ் பண்ணியே பண்ணலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு நடுவில் என் பொண்ணு வேறு நான் மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே தொல்லை. அவளையும் வச்சுக்கிட்டு ப்ரௌனி செய்கிறது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஓவனும் இல்லை. வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன டபரா இருக்குது. அதில் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அவ்வளோதான் பண்ண முடியும். அந்த மாதிரியான ட்ரே மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகும். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா 1/4 கிலோ ப்ரௌனி பேட்டரை 1/2 கிலோ பிடிக்கிற டின்னில் கொட்டிட்டேன். ஸோ அதனால் ஹைட்டு கம்மியாயிடுச்சு. பீசஸ் நிறைய கிடச்சிது. ஹைட்டு மட்டும் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம அக்கா பையன் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிப்பான்னு சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு அதிலே செஞ்சு கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் மேலே டாப்பிங்ஸ்க்கு நிறைய டார்க் சாக்லேட்டு, அப்புறம் இந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாமே ஃபுல்லாக டாப்பிங்ஸ் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மொத்தமாக 9 பீஸ் வந்துச்சு. அதில் என் பொண்ணுக்காண்டி ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு மீதி 8 பீஸ் அவன்கிட்டயே கொடுத்துட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணித்தரேன்னு சொன்னான். என்னென்னா, நான் ப்ரௌனி செஞ்சு கொடுத்தேன் இல்லையா, அதை கொண்டு போய் எங்கள் ஆஃபீஸில் கொடுக்குறேன், 2 பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன் டேஸ்ட்டுக்கு, அவங்களுக்கு யாராச்சும் வேணும்னா உனக்கு ஆர்டர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அவன் 500 கொடுத்தான். நான் இதை 250 கிராம் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். அவனுக்கு இதை விட ராகி ப்ரௌனி தான் ரொம்ப பிடிச்சிருக்காமா. ஸோ 250 கிராம் ராகி ப்ரௌனி செஞ்சு தர சொல்லியிருக்கான். ரொம்பவே கஷ்டங்க. இதில் செய்கிறது கொஞ்சம் ஈஸி தான். என்னென்னா, நம்ம ப்ரௌனி நார்மலாகவே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் இருந்தால். ஆனால் ஓவனை விட இதில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம ஓடிஜி ஓவன்லாம் டைம் செட் பண்ணியிருப்போம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். ஆனால் இதில் நம்ம அதை மாதிரி பண்ண முடியாது. நம்மளே கரெக்டாக டைம் நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்ட் டைமுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும், கரெக்டாக பேக் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த ஸ்டவ் டாப் மேலே எவ்வளோ அழகாக க்ரிங்கிள் டாப்லாம் ஃபார்ம் ஆகி சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ப்ரௌனியை பார்க்குறப்பவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு தான் கிடைக்கல. என் பொண்ணே அந்த ஒரு பீஸை சாப்பிட்டுட்டா. எங்கள் அக்கா பையன், எங்கள் அக்கா பொண்ணுலாம் சொன்னதை கேட்டு தான் நான் சொல்கிறேன். இதை மாதிரி குத்தி பார்த்தாலே தெரியும், லைட்டாக க்ரம்ஸ் ஒட்டியிருந்தால் நமக்கு கரெக்டாக பேக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு 25 to 30 மினிட்ஸில் ஒரு 250 கிராம் பேக் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டவ் டாப்லேயே வச்சாலே ஈஸி தான். நீங்களுமே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு இந்த க்ரிங்கிள் டாப்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஸ்டவ் டாப்பில் பேக் பண்ணால் அழகாக க்ரிங்கிள் டாப்லாம் ஃபார்ம் ஆகி தான் வந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2, 3, 4 டைம்ஸ் கிட்ட ப்ரௌனி ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே ஸ்டவ் டாப்பில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓடிஜி ஓவன் எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நிறையா ஆர்டர்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவேன். இதுதான் இந்த குண்டான் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது. அது வேஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ் தான். அதோட கேப் தொலைஞ்சு போச்சு. ஸோ அதையே ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டவ் டாப் மேலே இது மாதிரி பாத்திரம் வச்சு பண்ணுறதுக்கும் உப்புலாம் எதுவும் கொட்ட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே ஸ்டாண்டு வச்சு மேலே அந்த பேக்கிங் ட்ரே வச்சாலே போதும், சூப்பராக பேக் ஆகி வந்துடும்.
பாருங்கள் நான் கட் பண்ணுறேன் பாருங்களேன். இந்த யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவங்களாம் அழகாக கட் பண்ணுவாங்களா. என்கிட்ட இந்த கட்டர்லாம் இல்லை. இந்த கத்தி வச்சே சரி நம்ம கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த அவங்களாம் அழகாக எடுத்து காட்டுவாங்கள்ல ஒரு பீஸ், இந்த கட்டர் வச்சு அழகாக தூக்கி காட்டுவாங்க. அதை மாதிரி பண்ணலாம் நானும் ட்ரை பண்ணேன். அழகாக தூக்கிட்டேன். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே கீழே டபக்கடின்னு சாஞ்சு போச்சு. சரி நம்ம இப்போ தானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், போக போக கரெக்டாக வந்துடும்னு சொல்லிட்டு கையிலையே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ ஃபட்ஜியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இல்லை மைதா ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதான் அந்த ப்ரௌனி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா க்ரிங்கிள் டாப்லாம் ஃபார்ம் ஆகி நிறைய டார்க் சாக்லேட் சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டிருக்கேன். அவனுக்கு பேக் பண்ணிட்டேன். நம்ம பையன் தானே, சும்மா நார்மலாக ஒரு பாக்ஸ்லேயே வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னான். பட் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு 250 கிராம் எனக்கு ராகி ப்ரௌனி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். மைதா விட அவனுக்கு ராகி தான் ரொம்ப பிடிச்சிருக்காமா. அதுக்கப்புறம் நம்மள பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே ஹெல்த்தியானது தான். தாராளமாக குழந்தைங்க கூட சாப்பிடலாம். இதுதான் அந்த ப்ரௌனி. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.